அழகா இருக்கு கிரீன்ஸ்ல அம்மா. ஓகே இந்த என்ன படம் போடும் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற படத்தோட அஃபீஷியல் டீசர் ட்ரைலர் விட்டுட்டாங்க. ஸோ இந்த டீசர் ட்ரைலர் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு சீனே வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த உதாரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லா பார்த்து வந்துடுமே. அந்த சீனை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்த்துருப்போம். அழகா எடுக்கிறாங்க. என்னால அந்த டிராகனை கில் கொள்ள முடியாது அப்படிங்கிறது அம்மா. கட்டி போட்டு கொல்ல போறாங்களா? வாய்ப்புள்ள ராசா பாக்குது அழகா வெளியோ இந்த கண்ணை ஒதுக்கல. அந்த கண்களை பார்த்துட்டே ஒரு சரண்டர் ஆயிட்டாரு. ஒட்டே போய் கொள்ள முடியுப்பா ஏட்டால நான் விட்டு செய்யல எட்டை விட்டுடுங்க. ஒட்டையாரிடா உள்ள வந்தா சும்மா பார்த்துட்டு போலாட்டோம். சரி நான் அந்த பக்கம் திருப்பிக்கிறேன். உடனே நான் டச் பண்ணி பார்க்கலாமா? நானே வரேன். ஓ மை காட், கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு ஹீரோவுக்கு. ஓ என்னடா மறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டிராகன் ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன். ஜூன் 13. ஓகே, ஜூன் நெக்ஸ்ட் இயர் ஜூன் 13 அன்னைக்கு இந்த படம் வந்து வெளியில வரப்போகுது. பயங்கரமான இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகா சின்ன டீசர் தான், 1 நிமிஷம் 15 செகண்ட் தான் அந்த டீசர் விட்டுருக்காங்க. அதனால அதில் பெருசாக நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நிறைய சீன்ஸுக்கு கொண்டு வந்து வரல. அந்த டிராகனை ஃபர்ஸ்ட் கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவர் வந்து ஹீரோ வந்து நான் கொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படிங்கிறது காரணம், அதுக்கும் அந்த ஹீரோவுக்கும் அந்த டிராகனுக்கு என்ன சம்பந்தம், எதனால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏன் கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் படம் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தெரியும். படம் பார்த்ததுக்கு முழுசா தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எனக்கு பொறுத்தவரை இந்த 2 கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருக்குது. ஒரு அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு டிராகன்கிற உருவம் வந்து மனிதன் மேல வைக்கிறாரு. இந்த மனிதன் அந்த உயிரினங்களுக்கு மேல வைக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பொதுவாகவே வந்து ஹாலிவுட் படத்துல பாத்தீங்கன்னா இந்த மேக்சிமம் வந்து நம்ம இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா சொந்தம் பந்தம் அது இது லுட்டு லூசுக்கு இதை மாதிரியே ஒரு சென்டிமெண்டா இருக்கும். அங்க வந்து இந்த மிருகங்களுக்கும் மனிதருக்கும் நடக்கிற அந்த பாச போராட்டம் வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு தான் உண்மையிலே வாழவும் செய்வாங்கன்னு வச்சுங்களேன். அங்க உள்ள குழந்தைய பெத்து போட்டுட்டு சின்ன சின்ன குழந்தைங்களாம் நாய்களை வீட்டுல வளர்க்குற நாய்களை நம்பி விட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அந்த நாய் வந்து அவ்வளவு அழகா அந்த குழந்தைகளை பார்க்க அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதான் உண்மை. ஸோ அவங்க லவ் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அன்பு வந்து அந்த பேர்ட்ஸ் மேல அதிகமாக பார்த்தோன்னா நாய் மேலேயும் பூனை மேலேயும் அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த டிராகனுக்கு இவருக்கு நினைக்கிற அந்த பாசத்து போராட்டம் தான் இந்த படத்தோட கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து அப்படின்னா நம்ம நிறைய அதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த சின்ன வீடியோக்கான ரியாக்ஷன் என்னுடைய தாட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வந்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. நன்றி, வணக்கம்.